எவ்ரிபடி எல்லாருக்கும் வணக்கம். இது கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ 6. இது கூலா கொஞ்சம் சினிமா. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ 6க்கு வந்திருக்கிற டீம் சதுரங்க வேட்டை படத்தோட டீம். சதுரங்கம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், செஸ் கேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக அப்படியே விறுவிறுப்பாகி அப்படியே செக் மேட் வரும்போது அப்படியே நிறைய பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் சதுரங்க வேட்டை படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பான ஒரு படம். அந்த டீம்ல இருந்தா இன்னைக்கு க்ரூ வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயம் பேசலாம். நரண்டா எப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுற? ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்துருக்கணும். அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. சதுரங்க வேட்டை டீமோட நம்ம ஒரு சதுரங்க சேட்டை பண்ண போறோம். ஏன்னா நம்ம இங்க டைரக்டர் வினோத் வந்திருக்காரு, இளவரசு சார் வந்திருக்காரு, இவங்க கூட படத்தோட ஹீரோ நட்ராஜ் சார் வந்திருக்காரு, அப்புறம் நம்ம பப்பாளி வந்திருக்காங்க, அதாவது இஷாரா வந்திருக்காங்க ஹீரோயின். ஸோ இவங்க கூட நம்ம இப்போ இன்னைக்கு இந்த படத்தோட வெற்றியை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா படம் வந்து ரொம்ப பரபரப்பாக கலகலப்பாக ஒரு காமெடி த்ரில்லர் சேசிங் எல்லாம் மக்கள் வந்து கியூவில் டிக்கெட் வாங்குறதுக்கு சேசிங்கில் இருக்காங்க. சொல்லுங்க, இந்த படத்தோட வெற்றி உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இது வந்து ஆக்சுவலாக மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு தீர்ப்பளித்த மகேஷன் அவர்களுக்கு நன்றி. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ரசிக பெருமக்கள் எங்களுடைய நன்றி. சூப்பர். ஸோ மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ரசிகர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் டைரக்டரும் அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு. இல்லை, டைரக்டர் முக்கியமான பங்கு தான். ஆனால் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்த திருப்பதி பிரதர்ஸ், லிங்குசாமி சாருக்கும் போஸ் சாருக்கும், இந்த படத்தை தயாரித்த மனோபல சாருக்கும் சஞ்சய் ராவல் சாருக்கும் இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ ஜனங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும்னு கெஸ் பண்ணாங்கல்ல. ஸோ நான் கதை பண்ணேன், ஸோ படம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் மனோபல சார் தான் ஓகே பண்ணார். ஸோ அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு இது ஜனங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி. அதே மாதிரி லிங்குசாமி சாருக்கு அதை விட பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு இது கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு சொல்லி. ஸோ அதை இன்னைக்கு ஜனங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இளவரசு சார், நீங்கள் வந்து அப்படியே வெற்றி படங்கள்லாம் எப்படி சார் கரெக்டாக போய் சேர்ந்துடுறீங்க? ரொம்ப நன்றியா. இல்லை, அவர் போட்டால் படம் வெற்றின்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்களே போதும் 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 மனபோல கேட்ட போதியா வேற ஏதாவது மாற்றிடுவோம். ஏன்னா ட்ரெய்லர்லேயே நீங்கள் பேசுகிற டயலாக் ரொம்ப சுவாரஸ்யமாயிட்டு, அதனால தான் படம் நிறைய பேர் பாங்க நாட்டையே இப்படி தான் கெடுத்து விட்டீங்க. அவர் ஏதோ ஒரு பிளான் சொல்றாரு, அதுக்கு நீங்கள் ஒரு இந்தியா இப்படியா வல்லரசாகும். இது வந்து நிறையா ஒரு காமெடி அல்லது காமெடியாக பார்த்தா காமெடியாக இருக்கும், சீரியஸாக பார்த்தா சீரியஸாக இருக்கும், உபதேசமாக பார்த்தா உபதேசமாக இருக்கும். ஒரு மல்டிபிள் இது இருக்கிற மாதிரியான ஒரு பல கோணங்கள் இருக்கு. இஷாரா, நீங்க படத்தை சூஸ் பண்றதுல ரொம்ப உஷாரா? இல்ல வார வாரம் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த போன வாரம் இப்போ பப்பாளி, இப்போ இந்த வாரம் சதுரங்க வேட்டை, அடுத்த வாரம் என்ன படம்? அடுத்த வாரம் படம் எதுவும் இல்ல, ரிலீஸ் ஆகல, பண்ணிட்டு இருக்கேன். இந்த படமே ஒரு 100 நாள் ஓடிடும் போல இருக்கு. ஆமா. சோ சொல்லுங்க, நீங்க இந்த படத்துல உங்களுடைய ரோல் எப்படி இருந்துச்சு? இதுல ஃபர்ஸ்ட் நோட் வினோத் சாருக்கு தேங்க்ஸ், என்ன நம்பி இந்த ரோல் கொடுத்ததுக்கு. இதுல என்னோட ரோல் வந்து ஒரு வில்லேஜ். உங்களை பத்தி யாராவது தப்பா சொல்லியிருந்தாங்களா? உங்களை நம்பி கொடுக்குற அளவுக்கு அப்படி கிடையாது. இந்த படம் இவ்வளவு சக்சஸ் ஆயிடுச்சு இல்ல, அதனால. ஓகே. இதுல கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a வில்லேஜ் பேஸ் கேரக்டர். பானுன் கேரக்டர் நேம் ரொம்ப காமன் குவைட்டான ஒரு கேரக்டர். சார் நட்ராஜ் சார், சொல்லுங்க. உங்களை பத்தி நாங்க எதை பத்தி எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஏன்னா நீங்க வந்து இவர் வந்து கமல் சார் மாதிரி சொல்லிடலாம் நேயர்களே. இவரும் வந்து ஒரு பரம குடிகாரரு. அது சாரி, பரமக்குடிகாரர். அதான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஆனா இந்த பரமக்குடியில ஆரம்பிச்சு நீங்க வந்து டெல்லி போய் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து, அப்புறம் ஆட் பிலிம்ஸ், நிறைய விளம்பர படங்கள் வந்து உங்களுடையது. அப்புறம் ஹிந்தி பிலிம் ஸ்டார்ஸோட ஃபேவரட் கேமராமேனா நீங்க மாறி நிறைய ஹிந்தி படங்களுக்கு வந்து நீங்க கேமரா பண்ணி, துப்பாக்கியோட ஹிந்தி வெர்ஷன் ஹாலிடே படம் வரைக்கும் கேமரா பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹீரோவா சதுரங்க வேட்டையில வந்து உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்க, எப்படி இந்த ஜேர்னி என்ன? அதான் என்னுடைய நண்பன் ஒருத்தரை வந்து நான் டைரக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைன்னு ஒரு படம் வந்து நான் முயற்சி பண்ணேன். பட் அதில் நான் நடிக்கிறதா இல்லை. அது முன்னாடி பிரசாந்த் நாராயண் சொல்லி ஒரு நடிக்கிறதா இருந்தது. அவர் யாருன்னா இப்போ நெடுஞ்சாலை படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. அவர் தான் பிரசாந்த் நாராயண். அவர் வந்து தமிழர், அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருடைய தமிழ் கொஞ்சம் வந்து ஜுனூன் தமிழாக இருக்கும். ஸோ விட்டு விட்டு பேசுவார். ஸோ அதனால வந்து நான் அவருக்கு சென்னை ஸ்லாங் சொல்லி கொடுத்தேன். அது வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த என்னோட சோகால்டு என்னோட டிரெக்டர் வந்து அவர் கடைசியில் அந்த படத்தை நடிக்க முடியல பிரசாந்த் நாராயண், அவர் வேறு கமிட்மெண்ட்னால. ஸோ என்னை வந்து அதில் நடிகனாக்குனாரு.
நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி தான் ஒத்துக்கிட்டேன். அதை வேண்டாம், இது ரிஸ்க் அப்படின்னு. ஏன்னா காசு நீ தானே காசு போடுற, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவன் சிம்பிளாக சொல்லிட்டான். அடப்பா இப்படி சொல்லாதனா, சரி உனக்குள்ள இருக்குடா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் நான் நடிக்க வச்சேன். மனோபால சார் பத்தி கண்டிப்பா நம்ம இங்க பேசிய 40 படங்களுக்கு மேல ஒரு டைரக்டரா இருந்து நிறைய படங்கள் அவர் வந்து 300 கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு ப்ரொடியூசரா மாறி இருக்காரு. அவர் ப்ரொடியூசரா நீங்க மாத்திட்டீங்களா இல்ல அவர் தயாரா இருந்தாரா? இல்ல அவர் ஆல்மோஸ்ட் படம் கதை கேட்டுட்டு இருந்தாரு. நான் என் ஃப்ரெண்டு டைரக்டர் நலன்குமார் சாமி சார்கிட்ட வந்து போய் ஸ்கிரிப்டை கொடுத்தேன், ஃப்ரெண்ட்லியாக கொடுத்தேன் படிக்கிறதுக்காக. அவர் படிச்சுட்டு வந்து மனோபால சார்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி சார் ஒரு கதை கேட்டேன், படித்தேன், நல்லா இருந்தது, நீங்கள் கேட்குறீங்களான்னு. நான் இமீடியட்டாக கேட்குறேன்டான்னு சொன்னார். நான் 3 பேர்கிட்ட தான் கதை ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னேன். அந்த 3 பேர் இந்த படத்தில் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மனோபால சார், செகண்ட் நட்டி சார், 3வது மியூசிக் டைரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு டைம் மனோபாலா சார்கிட்ட சொன்ன உடனே அவர் கதை கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த 2 கால்லாம் எடுத்து சேர் மேலே வச்சுட்டு அப்புறம் அப்படிலாம் கிட்ட வந்து பயங்கர என்கரேஜிங்காக கதை கேட்டார். எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்து அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் கதை சொன்னேன் ஃபுல்லாக கேட்டு. ஒரு அடுத்து உடனே அவர் சொல்லிட்டாரு, பண்ணுறோம்டா இந்த படத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஸ்கிரிப்ட். அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஸோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கு, எப்போ பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுல வந்து ஒரு யோசனை இருக்கும் இல்லையா ப்ரொடியூசருக்கு. ஸோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்த உடனே அவர் இமீடியட்டாக கூப்பிட்டு சைன் பண்ண வச்சுட்டாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவரோட வந்து சஞ்சய் ராவல்னு சொல்லி SR சினிமா, ஸோ அவர் அசோசியேட் பண்ணி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க வந்து இப்படி இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அவருடைய ஒரு ஆர்வம், சினிமா எடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம், தென் உங்க படத்து மேல அவருக்கு இருந்த அந்த கால் அப்படி மேலெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்டு கண்டிப்பா பண்றோம்னு உடனே சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டாரு. ஸோ இவ்வளோ நன்றி இருக்கிற இந்த நேரத்தில் அவரே இப்போ நம்ம கிட்ட லைன்ல வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம நேரடியாக பேச வேண்டிய ஒரு நேரம் இருக்கு. ஓ, அவர் சாருக்கு பிஸி லைன்லாம் வர்றாரா? வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, லைன்லேயே வர சொல்லுங்க. வேற ஃபோன்ல இருந்து வந்திருப்பாரு. அந்த உடம்புக்கு அந்த லைனே போதும். வர சொல்லுங்க சார். வணக்கம். இளவரசு கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க. நீ லைன்ல வர்றதுக்கு அப்புறம் இப்படி நான் அமைதியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன் நீ? ரொம்ப ப்ரொடியூசர் சார், வணக்கம் சார். சார் யாரு? நான் தான் உனக்கு ப்ரொடியூசர். ஐயோ பாருங்க, ஜி தொலைக்காட்சியில் வந்து இது வரைக்கும் அண்ணன் கூப்பிட்டு ப்ரொடியூசர் சார்னு என்ன அறியாம வாயில வந்துருச்சுனே. சார் நீங்க இஷாரா நடிக்கிறாங்கன்னு ஒத்துக்கிட்டனால தான் இந்த படம் ஓகே பண்ணீங்களா? அப்படிதான் உங்களுக்கு டிஆர்பி சார் இதெல்லாம் சொன்னீங்கன்னா கிசுகிசு எதிரவங்க எதையோ வச்சிருவாங்க எங்கேயோ. ஏன்னா நீ உனக்கு படம் எடுக்கிற ஆசை உனக்கு எப்படி வந்துச்சு? அதான் சார் நானும் கேட்கணும். ஏன்னா 40 படம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு வந்து குணச்சித்திர நடிகரா வளம் வந்துட்டு இருக்கீங்க. சார் அவர் நகைச்சுவை நடிகர். குணச்சித்திரம்னா உங்களை குத்திடுவார். அவர் நகைச்சுவை நடிகர். நகைச்சுவை நடிகராவோ நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு அவர் என்ன குணச்சித்திர நடிகரா? அவர் பிளாக்ல இமிடியேட்டா ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. அவர் பேர் குணச்சித்திர நடிகரா? இல்ல, அவர் கேள்வி கேட்க விட சார். அவர் வந்து செகண்ட் ஹீரோ சார். செட்ல வரும்போது அப்படிதான் சொன்னாரு, என்ன செகண்ட் ஹீரோ. நீ நம்புறியா? நீ வந்து குணச்சித்திர நடிகரா? யாரு ஒண்ணு அங்கீகரிச்சாரு? இப்ப வெரைட்டி டைரியில எந்த இடத்துல உன் பிளேஸ்மெண்ட் இருக்கு சொல்லுங்க. உனக்கு பின்னாடி அதான் நம்ம ஏன்டா நம்ம ஒரே பஸ்ல போயிட்டு இருக்கோம். சூழ்ச்சி பண்றாரு, நம்பாத. நீங்க 40 படங்களுக்கு மேல டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நாள் நீங்க வந்து இருந்துகிட்டு இருக்கீங்க, லைவ்லியா இருந்துட்டு இருக்கீங்க. அந்த ஆசையில ஒரு ப்ரொடியூசரா ஒரு அவதாரம் எடுத்திருக்கீங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? அதே ஒரே ஒரு விஷயம், ரொம்ப சோ சிம்பிள். வினோத் சொன்ன கதை, அவ்வளவுதான். சூப்பர், மேட்டர் முடிச்சுல. சார் மனோபாலா சார், நட்ராஜ் சார் ஹீரோன்னு உடனே உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? மைண்ட்ல என்ன ஓடிச்சு? என்ன இவ்வளவு நல்ல ஸ்கிரிப்டா இருக்கு? ரொம்ப சௌரியமா இருந்துச்சு. ஏன்னா காசே கொடுக்க வேணாம் பாருங்க. சோ உங்களுக்கு எல்லா வகையிலயும் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காரு. ஆமா, பின்ன இளவரசு பொண்ணு எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கு அவங்க நடிச்சிருக்காங்க. அவன் நடிப்புக்காக நாங்க போட்டுருக்குது. அவங்க நடிப்புக்காக எல்லாம் நான் போடல, ஏன் சௌரியத்துக்காக நான் போடுறேன். முதல் படம் தயாரிப்புல நீங்க இறங்கி சதுரங்க வேட்டை செம வேட்டையா உங்களுக்கு வந்திருக்கு. ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் மற்ற என்னை சார்ந்த என் குடும்பத்தை சார்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார், தேங்க்யூ சோ மச். மனோபாலா சார் கிட்ட பேசணும். இப்படி ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அப்படி ஒரு கலகலப்பான ஜாலியான ஒரு ப்ரொடியூசர். பல கிசுகிசுக்கெல்லாம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக ஒரு ஆங்கர் அப்படின்னா ஒரு வெல்கம் பேக் சொன்னதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பஞ்சா ஏதாவது சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அதுதான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் டைரக்டர் வினோத் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, சீனுக்கு சீன் பஞ்ச் டைலாகாக எழுதி வச்சிருக்காரு. அதை பற்றி நாம் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டே ஆகணும். சார், இப்போ நீங்கள் எழுதின டைலாக்ஸ் தான் எல்லாமே, உங்களுக்கு எல்லாமே பிடிச்சு தான் அதை வந்து படத்தில் வச்சுருக்கீங்க. ஆமாம். பட் உங்களுக்கு
எனக்கே இது வந்து ரொம்ப ஏதாவது டைலாக் சொல்லுங்கன்றீங்க. இல்ல எல்லா டைலாக் வேண்டாம், நீங்க வந்து ஃபீல் பண்ற டைலாக் இது நல்லா இருக்கு. எனக்கே வந்து இது ரொம்ப டச்சிங். நான் இந்த படத்துல வந்து ஒரு 3 டைலாக் வந்து என்னோடது இல்லை. உன்னை ஒருத்தன் ஏமாத்தினான்னு அவனை எதிரே நினைக்காத, ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா அப்படின்றது அது படத்துல இருக்கும். ஏன்னான்றத படத்துல பாருங்க, அது ஜீனாகரன் சாரோடது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் சொல்ற மாதிரி இருக்கும், லேர்ன் ஃப்ரம் ஆப்ஜெக்ட், லேர்ன் ஃப்ரம் ப்ராஜெக்ட்னு சொல்லி. அதாவது பணக்காரங்கிட்ட இருந்து பணம் சம்பாரி, ஏழைகிட்ட இருந்து கற்றுக்கோ. ஏழை உடம்பு வச்சு ஹாஸ்பிட்டலில். ஸோ அது ரொம்ப முக்கியமான டைலாக்கு. இன்னொரு டைலாக் வந்து ஜெயகாந்தன் சாரோட டைலாக் வந்து, நாம் இந்த சமூகம் நமக்கு என்ன பண்ணிச்சோ அதை தான் நம்ம திரும்பி இந்த சமூகத்துக்கு பண்ணுறோம் அப்படின்றது ஜெயகாந்தன் சாரோட வாழ்க்கை. நான் எழுதி எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் வந்து, ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மையும் கலந்துருக்கணும், அப்போ தான் அது பொய்ன்னு தெரியாது. இந்த படத்தோட பேசிக் கண்டென்ட் அது. ஸோ அதனால இப்போ படத்துல வந்த நிறைய நறுக்கு வசனங்கள்ல உங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஏதாவது 1-2 வசனங்கள் சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு அவனை எதிரியா நினைக்காத, அவனுக்கு ஒரு வகையில் குரு மாதிரி. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த மற்ற கதையை சொன்னார் அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நரேஷன் பண்ணும்போது. ஸோ அதனால எனக்கு அது மைண்டில் அப்படியே ஏறிச்சு. ஏன்னா முதல் தடவை தான் கேட்டோம். அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் இருக்குது. செத்ததுக்கு அப்புறம் வேணால் போனால் சொர்க்கத்தில் இருக்கலாம், ஆனால் கெட்டவனாக இருந்தால் வாழும்போதே சொர்க்கத்தில் வாழலாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த ஓவரால் பஞ்சில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அதுதான். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டைலாக்? நிறைய டைலாக்ஸ் ஒரு பேப்பர் ஷீட்ல ஃபுல்லா கொடுத்தாங்க. ஃபுல்லா நைட்ல உட்காந்து படிச்சு சொன்னேன். பர்டிகுலர்லி அந்த ஒரு டைலாக் நான் உங்களை முதல்ல ஆஃபீஸ்ல பார்க்க போனப்போ, ஆனால் அது கடைசியில சேஞ்சே பண்ணிட்டாரு, என்னால முடியலன்ட்டு. நிறைய டைலாக்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு சார் அந்த படத்துல. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொயிலையும் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும். அதே மாதிரி வந்து வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை மாதிரியே பணத்தை சம்பாதிக்க ஆசைப்படுற ஒருத்தனை நீங்க கண்டுபிடிக்கணும். இதை யோசிச்சிங்கன்னா இதுல எவ்வளோ விஷயங்கள் வரும். இது மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்கு. அது ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஒர்க். அதாவது எப்படி சொல்றது, ஒரு அழகா செதுக்கி ஒரு ஸ்கிரிப்ட். வாழ்க்கையில படம் எடுக்க ஆசையா இருந்தா உங்களை மாதிரியே நல்ல படம் எடுக்க ஆசையா ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு போல. செஸ் விளையாட்டு விளையாடிருக்கியா? ஆமா. அதுல ராஜா எப்பவுமே ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ணும். சிப்பாய் கூட சில நேரத்துல 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். இப்ப சொல்லு, ராஜா பவர்ஃபுல்லா சிப்பாய் பவர்ஃபுல்லா? நீ சொல்றத பார்த்தா சிப்பாய் தான் பவர்ஃபுல். அப்படி இல்ல, ராஜாவோட வேலை செய்யறது இல்ல, வேலை சொல்றது. நரண்டண்டா, எப்படா இவ்வளவு கச்சிதமா புழுவுற? ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்துருக்கணும், அப்பதான் அது பொய்ன்னு தெரியாது. தமிழ் சினிமால ஒரு ஹீரோயின் அப்படின்னா என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம பேசிக் குவாலிட்டிஸ் என்ன? ஒரு ஹீரோயின் ஆகணும் தமிழ் சினிமால. ஹீரோயின் ஆக்ட் பண்ண தெரிஞ்சா போதும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே சார். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் எங்கள் டீமில் ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா, ஷி வாஸ் ஒன்லி கேர்ள் இந்த ஃபில்ம். வா, மற்றவங்கெல்லாம் there is no girl ஸ்டைலிங் along. இந்த முகங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? இல்ல, மனோபாலா சார் ஒரு நாள் மேனேஜர் கால் பண்ணையில மனோபாலா சார் என்கிட்ட சொன்னாரு, அம்மா பசங்க எல்லாம் ஒண்ணுமே சரியில்லைம்மா, நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோ, நான் முதல்ல சொல்றேன் பாத்தீங்களா? இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் வரும்போது லைன்ல வரும்போது சொல்ல ஸ்பெஷலா உங்களை பத்தி சொன்னாரு. எனக்கு வந்து இஷாரா வந்து இந்த படத்துல அமைஞ்சது வந்து எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி இந்த பசங்களோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறோம்ல, ஆமா, வெரி அவேர், வந்து ரொம்ப இண்டிவிஜுவல். இது மாதிரி இருக்கிறது என்னன்னா, ஒரு டீமுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் ஆகிடும். சும்மா போய் ஒரு அனாவசியம் ட்ரமடைஸ்ட் இல்லாமல் கேஷுவலாக எல்லாரோடையும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு வேலை செய்யறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன். அது இந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரின்னு மனோபாலா சார் சொன்னாரு. இப்போ சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி எவ்வளோ நல்லா பேசியிருக்காங்க. இல்லை, உண்மை தானே அது. அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக பேசுறது இல்லை. வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ் வித்துக்கர் நாங்கள் அவ்வளோதான். அதனால நல்ல பசங்களா இருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இத சொன்னாரா இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு? நல்லத சொல்லுங்க சார், இப்படி பாராட்டுறோம். இல்ல, வினோத் சார் பத்தி முதல்ல தெரியும். ஏன்னா அவரு பேசவே மாட்டாரு யூஸ்வலா. ஏதாவது அவர் பேசணும்னா கரெக்டா அந்த ஒர்க் விஷயம் மட்டும்தான், வேற எதுவுமே பேச மாட்டாரு. சோ அவரு ரிஸ்கே கிடையாது, இவரும் ரிஸ்க் கிடையாது. ரிஸ்க் யாரப்பா? மைனஸ் அடி பாவி. அதனால எனக்கு சீனே கிடையாது இந்த படத்துல. ஆமா, இது மேற்கொண்டது. நேர்கள் நம்ம ஷோக்கு யார் வந்தாலும் வந்து நம்ம சும்மா இன்டர்வியூக்கு வரவங்கள மேலோட்டமா அப்படியே உதட்ட அளவுல அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படிலாம் பேச வைக்க மாட்டோம். மனசுல இருந்து அப்படியே தோன்ற விஷயங்களை ஜாலியா பேச வைப்போம். ஆனா இந்த டீமுக்கு அப்படி நம்ம எதுவுமே செய்யவே வேணாம்.
அவங்களே ஆரம்பத்துல இருந்து மனசை விட்டு சந்தோஷமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சதுரங்கம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு, வேட்டைன்னு ஒரு படம் வந்திருக்கு. இது ரெண்டுமே ஹிட்டான படம் தான், மக்கள் மனசுல பதிஞ்ச ஒரு படம். இப்ப சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்து ஒரு டபுள் ஹிட்டா பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. அந்த டீம் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் வாங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் எதை பண்ணாலும் கியூ தான். ஜனங்க கால் கடுக்க கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது சில பேர் அசால்ட்டாக உள்ளே போய் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இவங்களை எந்த கியூவும் கட்டுப்படுத்தாது. காரணம் பணம். இந்த பணத்தை சம்பாதிக்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. நகைக்கடையை கொள்ளையடிக்க போகிறோமா? பணத்துக்காக கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறதெல்லாம் முட்டாள்டம். ஈஸியாக பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. அதில் ஒரு வழியை சொல்லித்தரேன் வாங்க. சார், இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருந்து ஒரு ஆக்டரா வந்திருக்கீங்க. பட் உங்களுக்கான ஒரு கலைஞன் உள்ள ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்பவுமே இருக்கார் இல்லையா? அது அந்த ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கான ஏக்கம் இருக்கா? இல்லை, அப்படி நான் செல்ஃபாக மெலட்ரமா பண்ணிக்கிறது இல்லையா? இப்போ வேணாலும் நான் பண்ணலாமே. அது மாதிரி நம்ம செல்ஃபாக மெலட்ரமா பண்ணிட்டோம்னா நம்மளை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இப்போ இப்போ இது உள்ள முதல்ல இந்த ஜாப் கேமராமேனாக இருக்கும்போது கேமராமேன் மேலே இருக்கிற ஒரு ட்ராவல், அந்த பேஷன், அந்த ட்ரீம்ன்றது இருந்தது. பட் என்னோட ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் யாரும் அப்டேட்டடாக இல்லை. இப்போ சமுத்திரக்கனி நான் அசோசியேட்டாக இருக்கும்போது அப்ரெண்டிஸு கிளாப் அடிக்கிறது, இங்கே வா சமுத்திரக்கனி இப்படி அடிக்கக்கூடாது, இங்கே வா இப்படி வச்சு அடிக்கணும்னு இருக்கேன். இப்போ அந்த சமுத்திரக்கனி என்னை கேமராவை போட மாட்டார். என்னோட சீனியாரிட்டியே எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற டைரக்டர்ஸ் சார் நீங்கள் கேமராமேனாமே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிற பாய்ஸ் பர்சனல் டைரக்டர்ஸ். மனோபாலா சாரே நீங்கள் டைரக்டராமே அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதான் மனோபாலா எனக்கு சீனியர், அதனால் அவரை கேட்டால் நியாயம் இருக்கு. நான் 2001 வரைக்கும் கேமராமேனாக இருந்தேன். 10 இயர்ஸ்க்குள்ள ஜென்ரேஷன் பயங்கர சேஞ்ச் இருக்கு சினிமாக்குள்ள. இல்லை, அவருடைய ஒர்க்கு நீங்கள் இந்த பாஞ்சாலங்குறிச்சி மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வேற ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். அதில் ஒரு அழகும் ஒரு இதுவும் இருக்கும். இன்றைக்கும் சில சாங்லாம் ரொம்ப பிரமாதமாக ஷூட் பண்ண. அன்றைக்கி அவருக்கு கிடைச்ச ப்ரொவிஷன். இன்றைக்காவது எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அவங்க அந்த டயத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வரும்போது அதோடைய இது தெரியும். ஸோ அந்த மாதிரியான அந்த மாதிரியெல்லாம் ட்ராமா பண்ணல. இது எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பு பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நீ யாரும் சொல்லலை, கூப்பிடல. அது வேணா உண்மை. கூப்பிட்டா போகணான்றது தெரியல. அதனால நான் அதை பற்றி தேவையில்லாத மெலட்ராமா பண்ணிக்கிறதுல உள்ள. இப்போ என்ன செய்யறேனோ அதை நான் என்ஜாய் பண்ணுறேன், போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். சரி, எப்போவுமே ஒரு விஷயம் சார், என்னன்னா ஒரு தனி மனிதன் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை சார். இவன் ஏன் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறமும் தனி மனிதனுக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ உண்டு. அது ஏன் அதுதான் ஒரு சொசைட்டியா பின்னாடி மாறுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. எக்ஸாக்டான வார்த்தை என்னன்னா, ஒரு சாமானியன், நம்ம எல்லாருமே சாமானியர்கள், ஒரு காமன் மேன். ஒரு காமன் மேனுக்கு வர ஆங்கிரி தான் சதுரங்க வேட்டை. ஒரு சாமானியனுக்கு வர கோபம் தான் சதுரங்க வேட்டை. ஸோ அவன் லைட்டாக ரெகுலர் வாழ்க்கையிலேருந்து லைட்டாக ட்ரிஃப்டாக வரான். அந்த ட்ரிஃப்டானா என்ன நடக்கும்? நேச்சரோட பேலன்ஸ் தவறும் போது சில அழிவுகள்லாம் நடக்கும் இல்லையா? போகம் சொன்ன மாதிரி. அதே மாதிரி இயற்கையோட சமநிலை தவறும் போது நடக்கிற அழிவு மாதிரி ஒரு மனுஷனோட சமநிலை தவறும் போது நடக்கும். மாரல் பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அவன் கோபம் ஆயிட்டான்னா அனிமல். ஏன்னா அவ்வளோ சீரியஸான கண்டென்ட் படத்துல இருக்கு. பட் சீரியஸான கண்டென்ட்டை சீரியஸா சொன்னா என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா யாரும் தேட வர மாட்டாங்க. ஃபுல்லா ஃபன் தானே, பயங்கர ஃபன்னா சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் இன்னைக்கு ஆடியன்ஸை உள்ள கொண்டு வருது. ரொம்ப நாள் கழிச்சு ரிப்பீட் ஆடியன்ஸ். இல்லை, ஃபன்ன்றதை விட சமயங்களில் திடீர்னு நடுவில் காமெடி படம் படுத்துருச்சு. ட்ரெண்டின்னு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு காமெடி படம் அடா போக எப்போ பார்த்தாலும். இது அப்படி இல்லை, பின்னாடி ஒரு சின்ன சிந்தனை இருக்கு. ஆமாம், ஃபன் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சிந்தனை, கொஸ்டின் இருக்கு, ஒரு சொசைட்டியோட வியூ இருக்கு. அதுக்கு இன்னொரு ரீசன், நீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண உங்களுடைய டைரக்டர்ஸ் விஜய் மில்டன் சார், ராஜமுருகன், அவங்களான ஆட்கள் எல்லாரும் இப்போ வாசிப்பும் நிறைய இருக்கிற ஆட்கள்லாம் கூட உங்களுக்கும் அந்த டேஸ்ட் இருக்கு. அது என்ன பண்ணாலும் தம்பி அவங்களுடைய சுயம்னு ஒன்று இருக்கு. அதுதான் தீர்மானம் பண்ணும். இவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்றக்காவோ நடிச்சாருன்றக்கா இல்லாமல் பொதுவாக சில நம்ம பின்னாடி வர ஜூனியர்ஸை பற்றி நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சரி, இந்த பையன் தேர்வான் தேரமாட்டான். சில பேர் ஆச்சரியப்படுத்துவான், சில பேர் புறாமப்படுத்துவான். புறாமப்படுத்தின 2-3 பேர். ஒன்று சிம்புதேவன், அவர் 23ஆம் புலிகேசி சொல்லும்போது எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. என்னடா ஒருத்தர் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ணுறானே. அதுக்கப்புறம் களவாணி சர்க்குணம் அவர் சொல்லும்போது இருந்தது. அதை நான் வினோத்திட்ட பின்னாடி அந்த லிஸ்ட்டில் நான் வினோத்தை வைக்கிறேன். எது நான் பெரிய ஆளுன்னு அர்த்தம் இல்லை, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நிறைய டைரக்டர் நடிக்கும்போது அந்த இந்த இது என்னன்னா விஜய் மில்டனோ அல்லது ராஜ்முருகனோ கற்றுக் கொடுக்கறது இல்லை. வினோத்துக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கிறான், அவனுக்கு சில விஷயங்கள் சரியாக படும். அது மாத்திரம்தான் எப்போவுமே தீர்மானம் செய்யும். நம்ம ஃபார்மலாக சொல்லுவோம் அவங்க ஆளா இவங்களால. நான் நிஜம் என்னன்னா அவனுடைய
சொல்லுயா. இல்லை ஒரு விஷயம் என்ன, நான் ஒரு கிளைமேக்ஸ் படத்து ஸ்கிரிப்ட் படிச்சதுக்கப்புறம் இவர் நரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வாங்கி படிச்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். ஏங்க அவன் இப்படியே இருந்தால் எதுக்காக எதுன்னு இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் மாரல் வேல்யூங்கிறது பல ஆயிரக்கணக்காக ஆண்டுகளில் மக்களால் உருவாக்கப்பட்டு பெரியவங்கள்லாம் சொல்லி அது வந்து ஒரு சொசைட்டி ஃபாலோ பண்ணிட்டு போகுது. சினிமாங்கிற ஒரு மீடியா உங்களை கையில் கிடச்சிச்சு, மிக பவர்ஃபுல் மீடியா இது கிடச்சிச்சுன்னு போகிற வேலை அப்படி ஃப்ளிக்கில் 6 அடிச்சுட்டு போய் அந்த மாரல்லாம் உடைக்க முடியாது சார். அந்த மாரல் தெளிவாக இருக்கணும், அது நம்ம தான், இது நம்மளுடைய கடமை இது. ஸோ அந்த மாரலை இது ஒரு புதுசாக ஒன்று சொல்லுங்கிறதுக்கு மாரலை உடச்சி ஒன்று சொன்னீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். அதை நான் இந்த படத்தில் பண்ண விரும்பல சார். ஸோ கரெக்ட், இதுதான் ஹானஸ்ட் ஆஃப் த டீம். ஆமா, அதாவது சினிமாங்கிறது ஒரு பூதாகாரமான ஒரு பிரச்சார களம் தான். ஆமா, ஆனா அதை சரியா பயன்படுத்தணும். இப்போ ஒரு கத்தி யார்கிட்ட இருக்கு, அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்றதை பொறுத்து. இல்லை ஆமாம், என்னன்னா அதுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது முக்கியமாக ராஜமுருகன் சார். அதாவது வந்து எனக்குள்ள கோபம் இருந்தது. ஸோ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் பற்றி நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னை வந்து பாசிட்டிவ் ஜோனில் இழுத்து விட்டது வந்து ராஜமுருகன். ஏன்னா வந்து ரொம்ப டைலாக்காக சொல்லணும்னா அவர் ஆளை முடிஞ்ச வரைக்கும் என்ன நல்லவன் ஆக்கியிருக்காரு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவரை கெட்டவன் ஆக்கியிருக்கேன். ஸோ நிறைய கிரெடிட் வந்து ராஜமுருகனுக்கு தான் போய் சேரும். ஸோ குக்கு படத்தினுடைய இயக்குனர் ராஜமுருகன் இருந்து உங்களுக்கு சில வேவ்ஸ் வந்திருக்கு, உங்ககிட்ட இருந்து அவருக்கு போல ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். பரிவர்த்தனை, அறிவு பரிவர்த்தனை. நீங்க சொன்ன விஷயங்கள் கேட்கறதுக்கே வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல் தமிழ் சினிமாவில் இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்க வந்திருக்கிறதும் எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்துச்சு. பொதுவாக நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து இல்லை வந்திருக்கிற டெக்னீஷியன்ஸ் க்ரூ கிட்ட எல்லாம் கேட்போம், ஏன் முடிக்கும் போது இந்த கேள்வி வந்து பொதுவாக இருக்கும், ஏன் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பார்க்கணும், ஏன் இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும், ஏன் இதை எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், அதுக்கான ஒரு காரணத்தை கேட்போம். ஆனால் நீங்கள் பேசுனதுல இருந்தே அந்த கேள்விக்கான தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் பேசின விஷயங்களே மக்களை கட்டாயமாக தியேட்டருக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிரும் அப்படிங்கிறது, அதுவும் சீட்டு நுனியில் உட்கார வச்சிரும் அப்படிங்கிறது வந்து கிளியராகவே புரிஞ்சிருச்சு. அந்த நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீமோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். இது கேபி நம்பூதிரிஸ் வழங்கும் ஸ்டுடியோ 6 கூலா கொஞ்சம் சினிமா.